Hi friends, நான் Ganu. இன்னைக்கான வீடியோ சோஷியல் மீடியால ரொம்பவே வைரலாவும் ட்ரெண்டிங்காவும் போயிட்டு இருக்கிற ஒரு விஷயம் தாங்க. என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? நம்ம ராகுல் காந்தி அவர்கள் தமிழகத்துக்கு பிரச்சாரத்துக்காக வந்திருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில இவர் புதுக்கோட்டையில வீரமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்துல வில்லேஜ் குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, அந்த டீமை மீட் பண்றதுக்காக நம்ம ராகுல் காந்தி அவர்கள் போயிருக்காராம். போனது மட்டும் இல்லாமல் அவங்க கூட சரிசமமாக உட்காந்து சாப்பிட்ருக்காரு, சமையலுமே செஞ்சுருக்காரு. இந்த விஷயம் எல்லாமே எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுத்துருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங்கும் கொடுத்துருக்கு. நம்ம இப்போ இந்த வீடியோவில் அதை பற்றி தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே அனுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க, சரிங்களா? ராகுல் காந்தி அவர்களை சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்திரா காந்தி அவர்களுடைய பேரன் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பிரச்சாரத்துக்காக நம்ம தமிழகத்துக்கு வந்திருக்காங்கப்பா. ஸோ வந்தது மட்டும் இல்லாமல் புதுக்கோட்டையில் வீரமங்கலம் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு தாத்தா, வில்லேஜ் குக்கிங் உடைய மெயின் பாயிண்ட் அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, எல்லாருக்குமே அந்த தாத்தாவை ரொம்ப 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 பிடிக்கும். பிகாஸ் அவ்வளோ அழகாக சமைப்பார், அவ்வளோ பேருக்கு சமைப்பார். சமைச்சதை அழகாக நிறைய பேருக்கு அதாவது நிறைய பேர் ஆசிரமம் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு எல்லாருமே வயிறார சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாரு. அந்த தாத்தா கிட்ட எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெண்டு விஷயம் என்ன தெரியுமா? ஒன்று அவர் சமைச்ச அந்த தாத்தாண்டில் அந்த டீம் கிட்டே அவர் சமைச்ச சாப்பாடை ஆசிரமத்துக்கு நிறைய பேருக்கு கொண்டு போயிட்டு கொடுக்கறது. அண்ட் ரெண்டாவது விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, அவர் உச்சரிக்கிற ஒரு வார்த்தைகள், அதாவது ஒரு பொருட்களை போடும்போது சொல்லுவார் இல்லையா, அரைச்ச மஞ்சள், பச்சை மிளகாய், அப்படி இப்படின்னு சொல்லுவார் இல்லையா, ஒரு இன்க்ரீடியண்ட்டோட நேமையும் அவ்வளோ அழகாக சொல்லுவார். எனக்கு அது ரொம்ப ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதான் இன்னைக்கு இந்த ஒரு வீடியோ, இந்த ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் ரொம்ப 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 ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. என்னன்னா, இது போல் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் புதுக்கோட்டைக்கு போயிட்டு இந்த வில்லேஜ் குக்கிங் டீமை போயிட்டு மீட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ஒரு விஷயம் தான். போனது மட்டும் இல்லைங்க, நேராக போயிட்டு எல்லாருக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸாகவே கொடுத்துருக்காரு. கொடுத்துட்டு அன்னைக்குன்னு பார்த்து இவங்க நார்மலாக ஆஸ்யூஷுவலாக சமைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா, காளான் பிரியாணி சமைச்சிருக்காங்களாம். ஸோ ஹாஃப் ஆஃப் த குக்கிங் முடிஞ்சிருச்சு. அப்போ தான் பாதி சமையல் சமைச்சிட்டு இருக்கும்போது தான் சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது தான் நம்ம ராகுல் காந்தி அவர்கள் போயிருக்காருங்க. போயினதுக்கப்புறமா வில்லேஜ் குக்கிங் டீம் எல்லாருக்குமே ஒரு பெரிய ஹாப்பி ஆயிடுச்சு. ராகுல் காந்தி அவர்களை வெல்கம் பண்ணிட்டு கை கொடுத்து வெல்கம் பண்ணியிருக்காங்க, நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்க. ரைத்தா இருக்கு இல்லையா, பிரியாணிக்கு மெயினே ரைத்தா தான். ஸோ அந்த ரைத்தா நம்ம ராகுல் காந்தி அவர்களே இதை நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராகுல் காந்தி அவர்களும் வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயத்தை போடுறாரு. அதுக்கப்புறம் தயிருங்கிற வார்த்தை அவருக்கு தெரியல போல இருக்கு, தாரியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை தயிர் அப்படின்றாங்க. ராகுல் காந்தி அவர்களுமே தயிர் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் கல்லுப்பு அப்படின்னு சொல்றாரு, அவருமே கல்லுப்புன்னு சொல்லி போட்டு நல்லா போட்டு கலக்குறாரு நம்ம ராகுல் காந்தி அவர்களே. கலக்கிட்டு அப்போ காளான் பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு போல இருக்கு. ஸோ அதை எடுக்கிறாங்க. அந்த பிரியாணி எடுக்கும்போது நம்ம ராகுல் காந்தி அவர்கள் அதையே பார்த்துட்டு இருக்காரு. பார்த்துக்கிட்டு ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருக்கு, டிஃப்ரெண்ட் ஸ்மெல்லாக இருக்கு, அதோட கலர்ஃபுல்லாக இருக்கு இல்லையா, அந்த கலரும் பார்த்து சூப்பராக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குக் பண்ண எல்லா விஷயங்களுமே சூப்பராக அழகாக நம்ம ராகுல் காந்தி அவர்கள் சொல்றாரு. சொல்லிட்டு நம்ம ராகுல் காந்தி என்ன சொல்றாருன்னா, கடைசியாக நானுமே குக் பண்ணுவேன் எங்கள் வீட்டில் அப்படின்றாரு. இதுலேருந்து எல்லாருக்கும் தெரியணும், எல்லாருமே மனுஷங்க தான் இல்லையா. ஸோ அவங்களுடைய ஓன் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது எல்லாருக்குமே இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கும். நம்ம ஃபேமிலிக்காக நம்ம குக் பண்ணணும், அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், எவ்வளோ பிஸியாக கூட இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருமே எதுவாக இருந்தாலுமே ஒரு குடும்பத்தில் இருக்கிற நபர் எல்லாருமே குக் பண்ணுவாங்க உங்கள் ஃபேமிலிக்காக. அவருமே நானுமே நல்லா குக் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாகவே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் ஓலைப்பாய் இருக்கு இல்லையா, அந்த ஓலைப்பாயை விரிச்சு அந்த வில்லேஜ் குக்கிங் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அதுக்கு நடுவில் ராகுல் காந்தி அவர்களுமே உட்காந்துருக்காரு. உட்காந்துட்டு நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. நீங்கள் எப்போ இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னதுக்கு, நாங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். எங்களுடைய மெயின் தாட் என்னென்னா, நாங்கள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு போகணும். ஆனால் இப்போ எங்களுடைய தாட் என்னென்னா, வெளிநாட்டுக்கு போயிட்டு நாங்கள் எல்லா இடத்துலையுமே சமைக்கணும், எங்களுடைய ஆசையே அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ராகுல் காந்தி அவர்களுமே கண்டிப்பாக உங்களுடைய ஆசையை நானும் நிறைவேற்றுறேன், யூஎஸ்ல என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க சாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த மாதிரி நிறைய விஷயங்களெல்லாம் பேசிட்டு அவங்க செஞ்ச காளான் பிரியாணி அண்ட் ரைத்தா இருக்கு இல்லையா, ராகுல் காந்தி அவர்களுக்குமே போட்டு பரிமாறிட்டு எல்லாருமே ஒரே மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்டு, அவருமே சாப்பிட்டுட்டு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கழுவி இருக்காங்க. எல்லாமே சூப்பராக அந்த வீடியோவில் காட்டியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடைசியாக நம்ம ராகுல் காந்தி அவர்கள், நான் இப்போ போகிறேன், போயிட்டு
அகெயின் நான் திரும்ப வருவேன், அதாவது இன்றைக்கே நான் வந்துட மாட்டேன், என்னைக்காவது நான் ஒரு நாள் வருவேன், அப்போ நீங்கள் எனக்கு வந்து ஈசல் சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து இந்த வில்லேஜ் குக்கிங் டீம் மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. கண்டிப்பாக நாங்கள் செஞ்சு தருவோம், நீங்கள் கண்டிப்பாக இன்னொரு தடவை வரணும் அப்படின்னாங்க. அதுக்கு ஃபைனலாக என்ன சொல்லிட்டு கிளம்புறாருனா, நீங்கள் பண்ணுற விஷயம், அதாவது ராகுல் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பண்ணுற விஷயம் எல்லாமே வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், உங்களோட ஒரு வீடியோ வந்து மிஸ் பண்ணாமல் நான் ஃபுல்லாகவே பார்ப்பேன். நீங்கள் சமைச்ச சாப்பாடை வந்து நமக்குண்டு நம்ம மட்டும் சாப்பிடாம நிறைய ஆசிரமத்துலேருந்து நிறைய பேருக்கு கொண்டு வயிறார சாப்பாடு போடுறீங்க இல்லையா, அந்த ஒரு குணம் வந்து எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வாழ்த்திட்டு போயிருக்காங்க. அந்த தாத்தா வந்து கை கொடுத்து ரொம்பவே விஷ் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது நீங்கள் வந்தது, ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக வந்து அந்த வீடியோவில் எல்லாமே காட்டி அந்த வீடியோவை முடிச்சிருக்காங்க. நிறைய நியூஸ் சேனல்ஸ்லேருந்து எல்லாமே வந்து நிறைய நியூஸ் சேனல்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து அந்த வில்லேஜ் குக்கிங் டீமை போயிட்டு பேட்டி எடுத்திருக்காங்க. எல்லாருமே சொன்ன வார்த்தைகள் என்னென்னா, ஃபஸ்ட்டு நாங்கள் நம்பவே இல்லை இவர் ராகுல் காந்தி நம்மளை மீட் பண்ண எப்படி வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நாங்கள் பாதி சமையல் முடிஞ்சதுக்கப்புறமா தான் எங்களுக்கு கன்ஃபார்மே ஆச்சு, இது போல் வந்து அவர் நமக்காக வந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீமில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னாங்க. அண்ட் வந்து அண்ட் என்னென்னா, இன்னொரு விஷயம், அந்த தாத்தா இருக்கார் இல்லையா, அந்த தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இன்னுமே எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது, ராகுல் தம்பி வந்து எங்களுக்காக பார்க்க இவ்வளோ தூரம் வந்தது, இன்னொரு தடவையும் வரேன்னு வேறு சொல்லியிருக்காரு, எங்களுக்கு அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக வந்து அவங்களுடைய கருத்துக்களை எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ அதனால தான் வந்து அது ஒரு வீடியோவாக நான் பண்ணியிருக்கேன். இந்த ஒரு வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ உங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் இன்னுமே வந்து அனுரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பாய்.